ஸோ நிறைய வெப்சைட்ஸ்கள் இருக்குது, நியூஸ் வெப்சைட்ஸ்கள் இருக்குது, அதே போல அட்வர்டைஸ்மெண்ட் வெப்சைட்ஸ்கள் இருக்குது, சோஷியல் மீடியா நீங்க சொன்ன போல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது போல வெப்சைட்ஸ்கள் இருக்குது, www.itn newsfest.lk இப்படின்னு பல வெப்சைட்கள் இருக்கு. இந்த வெப்சைட் எல்லாம் செய்யறதுக்கு பேசிக்கலி யூஸ் பண்ற ஒரு கோடிங் சிஸ்டம் தான் இந்த HTML கோடிங்கிறது. சரியா? ஆக பேசிக், ஆக ஈஸி. சரியா? கஷ்டமே இல்ல. சரியா எப்படின்றத விளங்கி கொண்டா ஆக ஈஸி. சரியா? இது ஒரு 5ஆம் ஆண்டு பிள்ளைக்கு விளங்கப்படுத்தினாலும் சரியா அந்த பிள்ளை வந்து விளங்கி செய்யும். சரியா? ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அதை எப்படின்றத வந்து விளங்கி கொள்றது. ஓகே. ஸோ நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கும். சரி, உங்களோட போனை வந்து நீங்க இப்படி வச்சு கொள்றீங்கிறத தவிர்த்து இப்படி லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கொண்டா உங்களுக்கு ரொட்டேஷன் போட்டு இப்படி லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கொண்டா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பெருசா வந்து விளங்கும். சரியா? டிஸ்பிளே வந்து பெருசா விளங்கும் இப்படி வச்சுக்கொண்டு இருக்கிறத விட. சரி, இப்படி சிறுசா இருந்தா இப்படி வரக்குள்ள பெருசா விளங்கும். ஸோ எல்லாம் கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் மெத்தட்ல வச்சுக்கொண்டா நல்லா. ஸோ தேவையான சார் இருந்தாண்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் சொல்ல மாட்டேன், இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ருஷ்தா ஹுசைன் சொல்லிக்கிறாங்க www.doenets.lk டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் nets.lk. சரியா? அந்த வெப்சைட்டும் எல்லாரும் போல தெரிஞ்ச வெப்சைட்டா இருக்கும் ரிசல்ட்ஸ் பார்க்கறது. சரியா? அந்த திக் நிமிடங்கள். சரியா? ஸோ அந்த வெப்சைட் எல்லாருக்குமே பொதுவாக தெரிவிக்கும். இப்படியான ஒரு வெப்சைட் செய்யறாலும் பேசிக்கலி பேக் இன் சொல்லுவாங்க. பேக் இன்ல வந்து கோடிங்ஸ் இருக்கும். சரியா? அத கோடிங் எந்த அளவுக்கு சொல்லலாமோ தெரியாது. பட் அது ஒரு லாங்குவேஜ் அளவுக்கு இல்ல. யாரும் டிஸ்பிளேயர். ஓகே. ஸோ ஒரு வெப்சைட் ஒன்று நாங்க செய்யற நேரம் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? ஒரு வெப்சைட் ஒன்று செய்யறேன்டா நாங்க அந்த வெப்சைட் வந்து யாருக்கு செய்யறேன், ஏன் செய்யறேன், அதை யாரை வந்து நுகருவாங்க, அதை யாரு வந்து பார்ப்பாங்க, அதெல்லாம் நாங்க பார்க்கணும் கட்டாயமா. உதாரணமா நாங்க ஒரு எங்களோட ஸ்கூலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாகிராக ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று செய்யறேன்டா அந்த வெப்சைட்டை வந்து யாரு பார்ப்பாங்கன்ற வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? உதாரணமா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அதே போல டீச்சர்ஸ் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த ஹை ஆஃபீஷியல்ஸ் அந்த வெப்சைட்டை வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற நேரம் வந்து அந்த வெப்சைட் வந்து எப்படி டிசைன் ஆகணும், என்னென்ன விஷயங்களை வந்து உள்ளடக்கணும்ன்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே போல நாங்கள் இன்னொரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நர்சரி ஒரு வெப்சைட் ஒன்று செய்யறேன்டா நாங்கள் அதை எப்படி செய்யணும். சரியா? நர்சரிக்கு வெப்சைட் ஒன்று செய்யற நேரம் வந்து இல்லாட்டி ஒரு சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு கேம்ஸ் வெப்சைட் ஒன்று செய்யறேன்டா. கேம்ஸ் எல்லாம் இருக்கிற வெப்சைட்டை சின்ன பிள்ளையோட கேம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாம் பெருசா இருக்கும், டிசைனா இருக்கும், கார்ட்டூன் பிக்சர்ஸ் போட்டிருக்கும். சரியா? கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். சரி, அப்படி ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற போலும் ஒவ்வொரு பர்பஸுக்கு ஏற்ற போல இந்த வெப்சைட் வந்து வித்தியாசமா டிசைன் பண்றது. சரி, உதாரணமா ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டா ஃபேஸ்புக் எல்லாம் 12 வயசுக்கு 13 வயசுக்கு மேல உள்ளாக்கள் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி வர நேரம் வந்து எங்களுக்கு பெரிய எழுத்துக்களோ பெரிய டிசைன்களோ அப்படி ஒன்றும் அவசியம் உண்டு இல்லை. ஸோ ஃபேஸ்புக் வெப்சைட் அவங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதுல வந்து நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்களோ அப்படி எல்லாம் பெருசா இல்லை. ஒருத்தர் கிரியேட் பண்ற விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா நீங்க ஃபாண்ட்ல அதே போல அவங்களோட லோகோஸ் எல்லாம் பார்த்தேன்டா சிங்கிள் கலர் லோகோஸா தான் இருக்கும். ப்ளூ கலர் மட்டும், ப்ளூ அண்ட் ஒயிட் தானே அவங்களோட லோகோ. ஸோ அதே போல அவங்கள்ட்ட போட்டிக்கிற டெக்ஸ்ட் சைஸை பார்த்தனாலும் மிச்சம் பெரியசான டெக்ஸ்ட் வந்து இல்லை. ஸோ நார்மல் டெக்ஸ்ட் சைஸ்ல தான் அவங்க போட்டிக்கிறாங்க. ஸோ ஓகே, இது ஒரு வெப்சைட் வந்து ஸ்ரீலங்கா கேட்ன்ற ஒரு வெப்சைட் ஒன்று சும்மா ஜஸ்ட் ஒரு மாடல் ஒன்றுக்கு தந்திக்க உங்களுக்கு. ஸோ இந்த வெப்சைட்ல உங்களுக்கு பார்த்தா வந்து விளங்கும். இது வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற மெயின் கவர்மெண்ட் ஒரு வெப்சைட். சரியா? அப்ப இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டை வந்து யாரு வந்து நுகருவாங்க, சரி, அல்லது யாரு வந்து அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ரீலங்கன்ஸ் வந்து
மெயினா 3 லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்கள் வந்து இருப்பாங்க. சரியா? 3 லாங்குவேஜ் பேசக்கூடிய, எழுதக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இல்லாட்டி யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இல்லாட்டி வந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்த வெப்சைட்டை ஜஸ்ட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஈக்கிற சந்தர்ப்பத்துல தான் இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இது ஒரு இமேஜ் ஒன்று போட்டு இருக்குது. ஸ்ரீலங்காட மெயினான பெரஹர இமேஜ் ஒன்று போட்டிக்குது. ஸோ அது வந்து ஸ்ரீலங்காட மெயினான அந்த கல்ச்சரல் பேக்ரவுண்டை காட்டுது. ஸோ ஸ்ரீலங்கா வந்து மிச்சம் சிங்கள கல்ச்சர்ல இருந்து வந்த ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த வகையில வந்து இது கலாச்சார ஒரு போட்டோவா இந்த போட்டோவை போட்டிக்குது. அதே போல இந்த இது வந்து 3 லாங்குவேஜ்லயும் அமைக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு தேவையான போல 3 லாங்குவேஜையும் எங்களுக்கு மாற்றிக் கொள்ளலாம். சரியா? ஸோ அதுவும் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நாங்க கவர்மெண்ட் எல்லோரும் நுகர்ற வார நேரம் வந்து அது வந்து யார் யார் யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன அதுக்கு ரிசர்ச் எல்லாம் நாங்க செய்யணும். சரியா? ஜஸ்ட் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் எப்படின்னா ஒரு HTML பேசிக் பேஜ் ஒன்று நாங்க எப்படி செய்ய போறோம், ஒரு வெப் பேஜ் ஒன்று எப்படி நாங்க செய்ய போறோம்ன்றத நாங்க மெயினா பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் மிச்சம் முக்கியம் இல்லை இந்த பாடத்துக்கு. ஸோ நான் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். ஸோ மெயினான சப்ஜெக்ட் வந்து வார். ஓகே, ஒரு வெப் பேஜ் ஒன்ல நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? சரி, ஒரு வெப் பேஜ் ஒன்ல நீங்க என்னென்ன விஷயங்களை பார்ப்பீங்க? ஒன்று வந்து டெக்ஸ்ட்களை நீங்க பார்ப்பீங்க. சரியா? டெக்ஸ்ட்களை பார்ப்பீங்க. அதே போல போட்டோஸ்கள், வீடியோஸ்கள், அதே போல ஆடியோ, அது போல விஷயங்களை வந்து நீங்க பார்ப்பீங்க. அனிமேஷன்ஸ்கள் பார்ப்பீங்க. அதே போல நீங்க ஒரு வெப்சைட் ஒன்று போனா சில அட்வர்டைஸ்மெண்ட்கள் நீங்க பார்க்க முடியுமா இருக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய வசதி வந்து இருக்குது. அதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெப்சைட் ஒன்ல இருக்கும். உதாரணமா நீங்க ஒரு வெப்சைட் ஒன்று போனேன்டா சர்ச் பார் ஒன்று இருக்கும். சர்ச் பண்றதுக்குரிய ஒரு பார் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நீங்க உதாரணமா DOE.nets.lk அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் நீங்க வெப்சைட்டுக்கு போனேன்டா அதுல வந்து உங்களுக்கு சர்ச் பண்றதுக்கு இருக்கும். உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தா உங்களோட ரிசல்ட்ஸ் வரதுக்கு இருக்கும். மெனூஸ் இருக்கும். காப்பிரைட்ஸ் யாரு என்றெல்லாம் போட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இதுபட்ட விஷயங்கள் வந்து வெப்சைட் ஒன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறான்ற வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன சரி டவுட்டில் இருந்தேன்னா உங்களுக்கு கேட்கலாம். சரி, உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலும் சேட்ல. ஸோ சேட்ல வந்து நான் சேட்டை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நான் இப்போ சேட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை இருந்தேன்னா உங்களுக்கு ஓகே சேட்டில் உங்களுக்கு விளங்காத விஷயங்கள் இல்லை ரிப்பீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தேன்னா உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணலாம், சேட்டில் சொல்லலாம். ஓகே ஓகே HTML என்னன்றது பார்த்தென்றால் சரி, HTML விரிவாக்கம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ன்றது தான் HTMLன்றது. சரியா? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இதுதான் HTML விரிவாக்கம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஏன் இதை யூஸ் பண்றேன்டா வெப்சைட்களை, உலகளாவிய வலைகளை, உலகளாவிய பக்கங்களை, உலகளாவிய வலை பக்கங்கள வெப் பேஜ்களை உருவாக்குறதுக்கு வந்து நாங்க இதை HTML வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? நான் சொன்ன வெப்சைட்டில் நீங்க நிறைய பார்த்திருக்கும். அந்த வெப்சைட்டில் பேசிக்கலி செய்யறதுக்கு வந்து நாங்க இதை யூஸ் பண்ணுவோம். அதே போல விஷுவல் பேசிக், பெஸ்கால் போன்ற கணனி நிகழ்ச்சிகளை எழுதுகின்ற மொழிகள் போல் அல்லாது HTML ஆனது குறிமுறைகள் மூலம் இணைய பக்கம் ஒன்றின் உள்ளடக்கம், கணனி திரையின் மீது காட்சிப்படுத்தப்படும் விதம் போன்றவற்றை இன்டர்நெட் பிரவுசருக்கு தெரிவிக்கும். சரி, அதாவது இது வந்து ஒரு மெஷின் லாங்குவேஜ் ஒன்று அல்லது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று இல்லை. சரியா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜ்னா நீங்க என்னன்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? படிச்சு இல்லாட்டி பிரச்சனை இல்லை. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன, மெஷின் லாங்குவேஜ் என்னன்றத விளங்கப்படுத்துற சப்ஜெக்ட் ஒன்று இது இல்லை. சரி, ஜஸ்ட் அது போல இல்லை. சரி, அவ்வளோ ஹார்டும் இல்லை. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாட்டி HTML, பெஸ்கால் அல்லது C++ இப்படி நிறைய நீங்க கணனி மொழிகள் வந்து கேள்விப்பட்டிருக்கும். சரியா? கணனி மொழிகள் வந்து சாஃப்ட்வேர்ஸ்களை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. சாஃப்ட்வேர்ஸ்கள் உதாரணமா சாஃப்ட்வேர் அல்லது அப்ளிகேஷன் ஒன்று யூஸ் பண்றேன்னா நிறைய கோடிங் வந்து செய்யும். சரி, உதாரணமா ஒரு கால்குலேட்டர் ஒன்று செய்யறேன்டால்
ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று செய்கிறேன்டால் ஒரு ஆப் ஒன்று செய்கிறேன்டால் இல்லை ஃபேஸ்புக் ஆப் ஒன்று இல்லாட்டி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் சரியா நாட் வெப் பேஜ் ஆப் ஆப்ன்றா தெரியும் தானே என்னோட ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் சரியா உதாரணமாக ஃபோனில் இருக்கிற ஆப்ஸல் சொன்னேன்டா என்ன சொல்லலும் அந்த ஜிமெயில் சரி இப்படி ஒவ்வொரு தானே இந்த ஆப்ஸில் உருவாக்குறது வந்து சும்மா திடீர்னு உருவாகிறோம் இல்லை சம்திங் யார் ஒருத்தர் வந்து உருவாக்கணும் அந்த உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜஸ் தான் இந்த விஷுவல் பேசிக் பாஸ்கல் C++ அவ்வளோ நிறைய லாங்குவேஜஸ் வந்து இருக்குது ஸோ தட்ஸ் வெரி அது வந்து வெரி ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா HTML வந்து பேசிக் இவரத்துல நாங்க படிச்ச போற வந்து வெரி பேசிக் சரியா அது போல இல்லை சரி அது வித்தியாசம் இது வந்து ஜஸ்டான ஒரு சில குறிமுறைகளை வச்சு சரியா சில டேக்ஸ்களை வச்சு இது சில டைப்பிங்களை செஞ்சு சர்வ் பண்ணி ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்குறத நான் இங்க சொல்ல போற விஷயம் சரியா HTML ஆனது ஒரு கணனி மொழி அல்ல தட்ஸ் நாட் அ மெஷின் லாங்குவேஜ் ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் இது காட்சிப்படுத்தும் விவரிக்கும் மொழி ஜஸ்ட் இது ஒரு மேக்கப் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் ஒன்று தான் சரியா விவரிக்கும் ஒரு டிஸ்கிரிப்ட் பண்ற ஒரு லாங்குவேஜ் உண்டு ஜஸ்ட் ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ் உண்டு ஸோ தட்ஸ் நாட் வெரி ஹார்ட்ன்றதை வந்து நான் திருப்ப சொல்லிக்கொள்ளணும் ஓகே ஸோ HTML வந்து மெயினாக HTML அடையாள ஒட்டுக்கள் மூலம் இணைய பக்கமானது காட்சிப்படுத்தப்படும் விதமானது வெப் பிரவுசர் காட்டப்படும் சரி வெப் பிரவுசர்ல வந்து HTML வந்து காட்டப்படும் ஓகே இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லணும் என்னண்டா வெப் பிரவுசர் என்னன்ற வந்து உங்களுக்கு தெரியுமா சரி எஸ் ஒன்னு குயிக்கா வந்து சாட்ல வந்து கொடுங்க வெப் பிரவுசர்னா என்னன்னு தெரியுமா வெப் பிரவுசர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யூஸ் பண்ணிக்கிறீங்களா வெப் பிரவுசர் இல்லாட்டி நீங்க கேள்விப்பட்ட வெப் பிரவுசர் என்ன சரி உண்டு எஸ் நோன்னு சொல்லுங்க குயிக்கா எல்லாரும் குயிக்கா எல்லாரும் ஓகே சஜ்னா அஸ்மா ஓகே சொல்லிக்கிறாங்க ஓகே பிளிஷிகா நோ ஓகே ஓகே பொதுவா நோன்ற ஆன்சர் தான் வந்திருக்குது பொதுவாக எல்லாரும் போல நோ தான் சொல்லிக்குது நோ ப்ராப்ளம் சரியா தெரியான்னு சொல்றதுக்கு வந்து வெக்கப்பட தேவையில்லை சரி படிச்சு கொள்றதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம் ஸோ வெப் ப்ரௌசர்ண்டா என்னென்றால் நோ எல்லாரும் போல நோ ஓகே நோ ப்ராப்ளம் தேங்க்யூ ஃபார் யூர் ஆன்சர்ஸ் வெப் ப்ரௌசர்ண்டா என்னண்டா இது 10 மினிட்ஸ்ல வந்து இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது ஸோ நான் லிங்க் வந்து இப்போ போடுறேன் அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த செஷனில் வந்து போகலாம் சரியா இல்லாட்டி சேம் லிங்கை கிளிக் பண்ணால் ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் வெப் ப்ரௌசர்ன்ற என்னென்றால் நீங்கள் கூகுள் குரோம் கேள்விப்பட்டீங்க தான் உங்களோட ஃபோன் இல்லைக்கு தானே கூகுள் குரோம்ன்றது தான் ஒரு வெப் ப்ரௌசர் சரியா வெப் ப்ரௌசர் அதே போல மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் சரியா வெப்சைட்டெல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற அப்ளிகேஷன் வெப்சைட்டெல்லாம் வந்து நாங்க அணுகிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த சாஃப்ட்வேர் அந்த ஆப் அந்த அப்ளிகேஷன் சரியா அப்ளிகேஷன் சின்ன ஃபார்மேட் தான் என்ன ஆப்ன்றது சரி ஸோ நாங்க இதுல நிறைய ஃபேஸ்புக் ஆப் கூகுள் ஆப் எல்லாம் யூஸ் பண்ற ஆப்ஸ் தானே இந்த ஆப்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் வந்து அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆப்னு சொல்றது ஸோ அப்ளிகேஷன் வந்து அது ஷார்ட் ஃபார்ம் தான் ஆப்ன்றது ஸோ வெப் ப்ரௌசர்ன்ற வந்து நாங்க பொதுவா யூஸ் பண்ற கூகுள் குரோம் தட்ஸ் அ வெப் ப்ரௌசர் சரியா தட் இஸ் அ வெப் ப்ரௌசர் ஓகே ஓகே உதாரணமா
நிறைய வெப் ப்ரௌசர் இருக்கிற வந்து அவங்களுக்கு அப்போ வெப் ப்ரௌசர் தான் என்னென்று வந்து தெரியுமேக்கும். ஸோ எனக்கு இவரத்தில் காட்டக்கூடிய டைம் எந்த அளவு இருக்குமோ தெரியும். அவங்களுக்கு எல்லாம் அவைலபிலிட்டி எப்படியோ தெரியாது. ஸோ HTML வந்து எப்படி செய்யறேன்றது வந்து நான் பேசிக்கலி வந்து சொல்றேன். இப்பதான் HTML வெப் பேஜ் ஒன்று எப்படி ஸ்டார்ட் பண்றேன், எப்படி செய்யறேன்ற வந்து பேசிக்ல இருந்து 0ல இருந்து நான் படிக்க போறேன். சரியா? ஸோ ஒரு வெப் பேஜ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். வெப் பேஜ்னா என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு? நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன். அது யாராச்சும் விளங்காத ஆகலைக்கிறா? எஸ் ஓ நோன்னு வந்து குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. வெப் பேஜ்னா என்னன்னு தெரியும். வெப்சைட் ஒன்றுக்கான பேசிக்கா ஒரு வெப்சைட் ஒன்று எப்படி செய்ய போறோன்றத நாங்க அடுத்து படிக்க போறோம். சரியா? வெப்சைட்னா என்னன்னு தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட்டுக்கும் சொன்னேன். ஓகே, தெரியும்டா எஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஒரு வெப்சைட் ஒன்று நாங்க எப்படி செய்ய போறோன்றதை நாங்க அடுத்த பார்க்க போறோம். ஸோ வெப்சைட்னா என்னன்ற ஒரு ஐடியா வந்து ஒரு கிளியர் ஒன்று இருக்குதா உங்களுக்கு? வெப்சைட்னா என்னன்ற ஐடியா ஒன்று கிளியர் ஒன்று இருக்குதா உங்களுக்கு? எஸ் ஓ நோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. chatல. எஸ், ஓகே, எஸ், எஸ், ஓகே, எஸ், எஸ், ஓகே, ஓகே, எஸ். எல்லாருக்கும் போல ஒரு ஐடியா வெப்சைட்னா என்ன ஐடியாவும் இருக்குது. சரியா? நாங்க எஸ், வெப்சைட்டுக்கு உதாரணம் தான் google.com, facebook.com, blah 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 நிறைய உதாரணங்கள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஒரு வெப்சைட் ஒன்று நாங்க செய்யறேன்றால் HTML-ல மெயினா நாங்க செய்யக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் வேலை என்னண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க நோட் பேடை எடுக்கணும். சரியா? நோட் பேடை நாங்க எங்க எடுக்கிறோம்டா, உங்களுக்கு இங்க ஸ்டார்ட் பாருக்கு போயிட்டு சர்ச்ல நோட் பேடுன்னு நீங்க டைப் பண்ணா NOTPAD, நீங்க வீட்டுல மெஷின் இருந்தாண்டா அவங்களுக்கும் செஞ்சு பார்க்கலாம். வீட்டுல மெஷின் இருந்தாண்டா அவங்களுக்கும் செஞ்சு பார்க்கலும். ஸோ சிம்பிள், நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு நோட் பேடை வந்து எடுக்கிறோம். ஸோ நோட் பேடை நாங்க எடுத்தா இதுல தான் வந்து நாங்க HTML கோடிங்கை வந்து தொடங்குறோம். சரியா? இது தொடங்குறது எப்படின்றதால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க HTML நான் இந்த HTML வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் ஆரம்பத்திலேயும் வந்து HTML வந்து தொடங்கணும். சரியா? நாங்க தொடங்குறதுக்கு வந்து இந்த சைன், சரியா, ஒட்டின் ஆரம்பத்திலேயும் முடிவிலையும் வந்து நாங்க இந்த லார்ஜர் தேன் லெஸ் தேன் இந்த சைன்ஸை வந்து யூஸ் பண்ணணும். சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தந்திக்கு பி வந்து தந்திக்குது. சரி, அது முடிகிற நேரம் நாங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணோம். அந்த HTML வந்து க்ளோஸ் பண்ணோம். இப்ப நான் சொன்னது வந்து உங்களுக்கு விளங்கிக்காது. சரி, அதை நான் இன்னும் நல்ல எக்ஸாம்பிளோட செய்யறேன்டா. இப்ப நாங்க ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், ஒரு நோட் பேடை வந்து எடுக்கணும். அப்ப அதுள்ளுக்கு வந்து நாங்க கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். கோடிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை என்னண்டா, கோடிங்ல ஃபர்ஸ்ட் என்னண்டா, ஆக பேசிக் என்னென்றால், சரியா, இதுதான் பேசிக். நான் இங்க தந்திக்கிறது தான் பேசிக். ஸோ நான் அதை வந்து HTML, சரி, HTML இது ஓப்பனிங் டேக் என்று வந்து நாங்க சொல்லுவோம். சரியா? இப்படி ஓபன் பண்ணா நான் கட்டாயமா என்ன செய்யணும்டா, அதை வந்து நாங்க க்ளோஸ் டேக்கும் அடிக்கணும். க்ளோஸ் டேக் எப்படி அடிக்கிறேன்டா, இந்த ஸ்லாஷ் ஒன்று போட்டு, சரியா, இந்த ஸ்லாஷை போட்டு HTML அடிச்சா அது வந்து HTML க்ளோஸ் டேக்கா வந்து கணிக்கப்படும். சரியா? ஸோ
நாங்க ஒரு HTML வெப்சைட் ஒன்று செய்யறேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்துல வந்து HTML ஓப்பனிங் டேக் இருக்கணும். ஆக கடைசியில வந்து என்ன இருக்கணும், HTML க்ளோசிங் டேக் இருக்கணும். ஸோ HTML ஓப்பனிங் டேக்குக்கும் க்ளோசிங் டேக்குக்கும் என்ன வித்தியாசம்டா, இந்த ஸ்லாஷ் தான் வித்தியாசம். இந்த ஸ்லாஷ் வந்து அர்த்தம் வந்து க்ளோசிங் டேக்ன்றது அர்த்தம். ஓகே, ஸோ இதுள்ளுக்கு தான் நாங்கள் எங்கள்ட தேவையான இதுள்ளுக்கு தான் நாங்கள் தேவையான கோடிங் எல்லாம் வந்து அடிக்க போறோம். சரியா? இந்த கோடிங் அடிக்கக்குள்ளே நாங்க இதையும் அந்த HTML உள்ளுக்கு மெயினா 2 பகுதிகளா வந்து நாங்க பிரிக்கிறோம். சரியா? 2 பகுதிகளா பிரிக்கிறோம். அதுல ஒரு பகுதி என்னண்டா ஹெட் பகுதி, தலை. அடுத்தது வந்து 2வது பகுதி வந்து பாடி. சரியா? நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன்டா. ஓகே, இது ஒரு மனுஷர் இருக்கிறார். அந்த மனுஷர்ட தலைப்பகுதி, அடுத்த பனிய பாடி பகுதி. ஸோ தலையும் பாடியும். ஸோ அந்த HTML உள்ளுக்கு வந்து நாங்க அந்த HTML ஹெட்டையும் பாடியையும் வந்து நாங்க பிரிச்சுக்கொள்ள வேணும். சரியா? ஸோ அந்த பிரிச்சு கொள்றதுக்கு வந்து நாங்க இதே போல ஹெட் டேக் ஓப்பனிங் டேக், ஹெட் ஓப்பனிங், ஹெட் க்ளோஸ், அப்புறம் பாடி ஓப்பனிங், பாடி க்ளோஸ். ஸோ அத ஓகே, thank you for joining again. Sorry for the inconvenience. ஓகே, ஸோ நான் சென்னன் வந்து நாங்கள் பாடியில் வந்து ஹெட் ஃபர்ஸ்ட்டுக்கு HTML உள்ளுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ஹெட்டை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணணும். க்ளோசிங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுற இது வந்து இந்த ஸ்லாஷ், அது ஒரு முறை தான் அடிக்கணும். சரியா? ஹெட், அதுக்கு பிறகு அது க்ளோஸ்ட் ஆயாச்சு. அது பிறகு பாடி, பாடி ஸோ பாடி க்ளோஸ் டேக். சரி, இது வந்து நாங்க டைப் பண்றது வந்து இந்த நோட் பேட்ன்ற இந்த சின்ன எல்லா ஓகே. ஸோ இதுதான் ஆக பேசிக்கான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஆக பேசிக்கான விஷயம் வந்து இந்த விஷயம் தான். சரியா? டேட் 13க்கு வந்து கிளாஸ் இருக்குதா? 440 யார்ட கிளாஸ் இருக்குது? யார்ட கிளாஸ் இருக்குது? Political. Who is the teacher? Teacher. Private class. 40க்கா 5க்கு முடிச்சா ஓகேயா? நான் 5க்கு முடிச்சா ஓகேயா கிளாஸ்? ஓகே, 5க்கு முடிங்க. ப்ரைவேட் கிளாஸ் இருக்குது பொலிட்டிக்கல். ஓகே, நான் 5க்கு முடிக்கிறேன். ஸோ கிளாஸஸ் இருந்தால் கொஞ்சம் நேரத்தோட சொல்லி கொண்டாண்டா ஈஸியாக இருக்கும் நான் எனக்கு பாடத்தை கவர் பண்ணுறதுக்கு. சரியா? ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் பேசிக்லி ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய கோடிங். ஸோ இதில் வந்து ஹெட் ஓப்பன் பண்ணோம், ஹெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் பாடியை ஓப்பன் பண்ணிக்கிறோம், பாடியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் முந்தி HTML ஓப்பன் பண்ணிக்கிறோம், HTML க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே, இப்போ வந்து சர்வ் பண்ற நேரம் நாங்க சர்வ் ஆஸ் கொடுக்கலாம், இல்லை சர்வ் கொடுக்கலாம். சரி, ஸோ சர்வ் நான் எந்த இடத்துல கொடுக்கணுன்றது இடத்துல வந்து எங்களை செலக்ட் பண்ணி கொள்ளையிலும். சரி, ஸோ நாங்கள் எந்த இடத்துல கொடுத்தனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, ஸோ சர்வ் பண்ற நேரம் நாங்க என்ன வெப் பேஜ் பேர் கொடுக்குறோமோ, உதாரணமா
ஜஹீரான்னு கொடுத்தேன்டா ஜஹீரா எந்த வேண்டிய பேர் கொடுக்கலும் கொடுத்துட்டு லாஸ்ட்டுக்கு வந்து கட்டாயமா வந்து நாங்க .htmlன்றத வந்து கட்டாயமா டைப் பண்ணுவோம். அப்பதான் ஒரு வெப் பேஜா வந்து அது சர்வ் ஆகும். சரியா? சோ ஜஸ்ட் எங்களுக்கு அதுக்கு பிறகு நாங்க சர்வ் பண்ணா சரி. சரியா? சர்வ் பண்ண பிறகு எங்களுக்கு போயிட்டு அதை அகைன் எங்களுக்கு பார்க்கலும் டெஸ்க்டாப்ல நான் சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ டெஸ்க்டாப்பு போயிட்டேன்டா சரி ஓகே ஹியர் ஜஹீராண்டு ஒரு வெப் பேஜ் ஒன்றில் சர்வ் ஆகி இதை நாங்கள் கிளிக் பண்ணி பார்த்தேன்டா எங்களுக்கு வந்து வெப் ப்ரௌசரில் வந்து அது ஓப்பன் ஆகுது. சரியா? வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது. பட் zahira.html மட்டும்தான் இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா நாங்கள் இங்கே ஒன்றும் உருவாகிறதுக்கு வந்து டைப் பண்ணல. சரியா? ஸோ நாங்கள் இதை எப்படி டிசைன் பண்ணணும், இதை எப்படி வரணும்ன்றத வந்து நாங்கள் இந்த கோடிங்ல கொடுக்க இங்க வந்து அப்டேட் ஆகிக்கொண்டு இருக்கும். சரியா? ஸோ இந்த இடங்கள் வந்து எப்படி ஃபில் ஆகணும், எந்த போட்டோ எந்த இடத்துக்கு வரணும், எப்படி ஒரு இமேஜ் ஒன்று வரணும், எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எப்படி வரணும்ன்றதெல்லாம் இந்த கோடிங்ல வந்து எங்களுக்கு ஈஸியா வந்து ஃபீட் பண்ணிடலாம். டைப் பண்ணி எங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணி நாங்கள் சர்வ் பண்ற நேரம் இங்கே வந்து எங்களுக்கு அந்த இதை வந்து டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ அதுதான் பேசிக்கலி இந்த இதுல வந்து பேசிக்கான விஷயம். எப்படி ஒரு HTML இதோண்ட நோட் பேட்ல ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நாங்க டைப் பண்ணணும், அதை எப்படி நாங்க சர்வ் பண்ணணும்ன்ற வந்து நாங்க 2 விஷயம் மெயினான விஷயங்கள் படிச்சோம். ஓப்பன் பண்றது எப்படி, அதே போல டைப் பண்றது எப்படி, சர்வ் பண்றது எப்படின்ற 3 விஷயங்களை வந்து நாங்க படிச்சுக்கிறோம். ஸோ இதை வந்து கட்டாயமா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹெட் உள்ளுக்கு என்ன நாங்க அடிக்கிற, அடுத்த பாடி உள்ளுக்கு என்ன அடிக்கிறன்றது வந்து நாங்க பார்க்கணும் அடுத்தது. ஸோ இந்த ஹெட் வந்து இந்த பாடிக்கு ஒசக இருக்கணும். எப்பயுமே ஹெட் வந்து பாடிக்கு ஒசக தான் இருக்கணும். பாடி தான் ரெண்டாவது இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஸோ HTML ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் இருக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு HTML ஓப்பன், அப்புறம் HTML க்ளோஸ் லாஸ்ட்டுக்கு. அதுக்கு இடையில வந்து ஹெட் ஓப்பன், ஹெட் க்ளோஸ், அடுத்து வந்து பாடி ஓப்பன், பாடி க்ளோஸ். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயங்கள். ஸோ இதுல வந்து நாங்க இன்னும் எப்படி சர்வ் பண்றது பார்த்தோம். ஸோ சேவ் ஆஸ் கொடுக்க பேரை கொடுத்து .htmlன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க அடிக்கலையா அதோட வெப் பேஜா சர்வ் ஆகாது. ஸோ ஓகே, ஸோ இது நாங்க மெயினான விஷயங்களை வந்து நாங்க இன்றைக்கு படிச்சுக்கோம். ஓகே, ஸோ நாங்க சிம்பிளா இப்படி ஒரு வெப்சைட் ஒன்று தான் டிசைன் பண்ண போறோம். சிம்பிளி இது போல ஒரு வெப்சைட் ஒன்று தான் நாங்க டிசைன் பண்ண போறோம். அந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு தலைப்பு இருக்குது, அதே போல ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது, இமேஜ் ஒன்று இருக்குது, அதே போல ஒரு பந்தி பேராகிராஃப் ஒன்று இருக்குது, அதே போல அதுல வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஒன்று இருக்குது, மீகினைன்னு சொல்றது, அதே போல ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது, வரி, அது போல அட்டவணை ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்க படிச்ச போறோம். சரியா? இதெல்லாம் எப்படி நாங்க டைப் பண்ற HTML வந்து படிக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு எப்படி நாங்க ஒரு டைட்டில் ஒன்றை உருவாக்குறன்றது வந்து இம்பார்ட்டன்டா நாங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல வந்து நான் இந்த இதெல்லாம் டேக்ஸ் எல்லாம் அடிச்சாச்சு. ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேறையா பிரிச்சு விளங்கணும்டா எங்களுக்கு இதுல டேப் ஒன்று அடிச்சு வேறுபடுத்தலாம். டேப் கீபோர்ட்ல வந்து டேப் கீ. சரியா? டேப் கீன்றது வந்து கேப்ஸ் லாக்குக்கு மேல இருக்கிற கீ. அதை இது பண்ணாண்டா எங்களுக்கு வித்தியாசமா விளங்குறதுக்கு இதுல இருந்து இது பண்றதுக்கு இப்படி டேப் ஒன்று அடிச்சு ஓரமாகி கொள்ளையும். சரியா? ஓகே, ஸோ நான் அடுத்த டைப் பண்ற போற விஷயம் என்னன்னா டைட்டில்ன்ற விஷயம். ஓகே, ஸோ இந்த டைட்டில் வந்து ஹெட் உள்ளுக்கு தான் நான் டைப் பண்ண போறோம். சரியா? TITLE டைட்டில், ஓப்பன் டேக், அப்புறம் டைட்டில் க்ளோசிங் டேக் எப்படி வரும்? எஸ், சேம் டைட்டில் வந்து க்ளோசிங் டேக்கு வந்து நாங்க ஸ்லாஷ் அடிச்சோம். சரியா? ஸ்லாஷ் அடிச்சா இதுக்கான ஸ்ரீலங்கா ஜஹீரான்றத வந்து இல்லாட்டி ஸ்ரீலங்கான்னு எடுத்து ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ டைட்டில் வந்து நான் அதுக்கப்புறம் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ணிட்டு என்ன செய்யறேன்டா, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு போய்த்து எடுத்த அதே இடத்துல
நான் இதை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ண விளங்கிக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஜஹிரா HTML தான் இருந்துச்சு இந்த இடத்துல. இப்ப வந்து இங்க ஒசக்க வந்து டைட்டில் வந்து என்ன மாறிக்குது, வெப் பேஜோட டைட்டில் ஸ்ரீலங்கான்னு மாறிக்குது. ஸோ அதுதான் இவற்றில் நான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யறேன்டா, நான் ஒரு டைட்டில் உண்டு ஸ்ரீலங்கான்ற இந்த டைட்டில் வந்து போட போறேன். ஸோ டைட்டில் போடுறதுக்கு நான் என்ன செய்றேன், இது வந்து வெப் பேஜ் உள்ளுக்கும். இப்ப நான் பாடியில டைப் பண்ற விஷயங்கள் எல்லாம் இங்க இந்த ஒயிட் இந்த ஸ்பேஸ் உள்ளுக்கு வந்து வரும். பாடி என்ற விஷயத்துல டைப் பண்ற விஷயங்கள், நான் என்ன டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாம் இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்க டைப் பண்ணணும். இதுல பாடியில வந்து டைப் பண்ணணும். சரி. ஸோ நோட் பேட் எடுத்து பாடியில வந்து நான் டைப் பண்றேன். ஸோ இதுல வந்து நான் டைப் பண்றேன் ஹெட்டிங் ஹெட்டிங் H2ன்ற வந்து ஹெட்டிங். நான் அது எப்படி என்னன்றத வந்து நான் சொல்றேன். H2 ஹெட்டிங். அதுக்கு பிறகு H2 ஹெட்டிங் க்ளோஸ். ஓகே. இதுளுக்கு வந்து நான் ஸ்ரீலங்கான்னு டைப் பண்றேன். ஸோ இதுளுக்கு டைப் பண்றது வந்து உங்களுக்கு அங்கெல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். ஸ்ரீலங்காண்டு இருக்கணும், ஜஹிராண்டு டைப் பண்ணோமே. ஓகே, ஜஹிரா. ஓகே, சர்வ் பண்ணணும் கட்டாயமா. சர்வ் பண்ணிட்டு இங்கே போய்த்து இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணணும். நீங்களே ரீஃப்ரெஷ் பண்ணாலும் அதே வரும் எங்களுக்கு. சரியா? ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணலாம், அல்லது அங்கே போய்த்து ஓப்பன் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, ரீஃப்ரெஷ். ஓகே, ஜஹிராண்டு வந்து இவற்றில் டிஸ்ப்ளே ஆகி அது வந்து கொஞ்சம் தடிப்பமா பெருசா இருக்குது. என்ன ரீசன்டா நான் இந்த H2 யூஸ் பண்ணது. சரி, H1 H2 என்னன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அதே போல எனக்கு இன்னொரு ஜஹிரா தேவைண்டா இதே சைஸ் அல்லது இதை விட பெருசா எடுக்கும். மேல H1 பாருங்க. H1 நான் போடுறேன். H1 போட்டு சர்வ் இங்க ரீஃப்ரெஷிங்ல வந்து ஸோ H1 வந்து பெருசா இருக்குது. H2 நான் ஃபர்ஸ்ட் கடிச்சேன், அதை விட கொஞ்சம் சிறுசா இருக்கு. ஸோ H1 H2 என்னன்னா சப் டாபிக்ஸ் போல ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3. ஸோ H1 நேரம் பெரிய ஹெட்டிங் தான் H1. அது கீழே ஒரு ஹெட்டிங் வரண்டா அது சப்டைட்டில் போல வருது H2. அப்புறம் H3 H4 அப்படின்னு எங்களுக்கு எடுக்கலாம். போக வந்து எங்களுக்கு சிறுசாகி கொண்டு போகும். ஸோ நான் இதில் வந்து H1 வச்சுட்டு H2 வந்து அழிக்கிறேன். ஓகே. ஸோ என்ன நடக்கும், அழிச்சேன். சர்வ் பண்ணுமா வந்து சர்வ் பண்ணணும் கட்டாயமா, இல்லாட்டி கண்ட்ரோல் எஸ் அடிச்சணும். ஓகே, ஜஹிரான்றது வந்து வந்திக்குது, ஆனால் ஓரத்தில் இருக்குது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்யறேன் நான், இது ஜஹிரான்றதை வந்து சென்டர் பண்ணணும். அது வந்து நடுக்கு வரணும்டா. என்ன செய்யணும்டா, நாங்கள் சென்டர் டேக்கை யூஸ் பண்ணணும். ஸோ சென்டர் டேக்கை வந்து எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு என்ன செய்யறேன்டா, சென்டர்னு வந்து நான் அடிக்கிறேன். ஸோ நான் சென்டர் டேக்கை பாருங்க. ஸோ இதைத்தான் நான் சென்டர் பண்றதுக்கு வந்து அடிச்சேன். ஸோ இதை அடிச்சுட்டு எவ்வளத்துல இருந்து மறுவா சென்டர் வந்து க்ளோஸ் ஆகணுமோ அதை வந்து நாங்க சென்டரை க்ளோஸ் பண்ண வேணும். ஸோ இதை சென்டர் க்ளோஸ் டேக்கையும் அடிச்சேன். ஸோ ஜஹிராக்கு முன்னுக்கால ஒரு சென்டர் டேக் ஓப்பன் பண்ணி எவ்வளத்துல முடியணும், ஜஹிராக்கு பிறகு வந்து முடியணும், அதுல வந்து நான் க்ளோஸ் டேக் வந்து அடிச்சுக்கிறேன். சரியா? ஸோ அந்த இடத்துல வந்து நான் சர்வ் பண்ணால் இது என்ன நடக்கணும், இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணா சென்டர் ஆகும். எஸ், சென்டர் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ரீலங்கா இருந்த அந்த இடத்துல இப்போ ஜஹிரா என்று வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ இது போல் இது ஒன்று வந்து, ஆனால் இதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்கணும், கலர் வந்து மாறணும். கலரை மாத்துறது வந்து எங்களுக்கு இன்னொரு டேக் வந்து இருக்குது. ஸோ அது என்ன டேக்ஸ்ன்றது எல்லாம் வந்து நான் சொல்றேன், ஈஸியா உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல வந்து கலரிங்க்கும் வந்து கலர் டேக்னு உண்டு. ஸோ நான் ஒரு இது எந்த ஒரு டியூட் உண்டு இது சம்பந்தமா தான். ஸோ இன்றைக்கு நான் இந்த படத்தோட நாங்க முடிச்சு கொள்வோம். சரியா? அதெல்லாம இன்னும் நிறைய டேக்ஸ் வந்து இருக்குது. சென்டர் டேக்ஸ் போல ஃபாண்ட் போட்டு ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர், போல்டா, இட்டாலிக்கா அதுகள் எல்லாம் எங்களுக்கு மாத்தலாம். அண்டர்லைன், அதே போல மார்க்யூ, அப்படி சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் அப்படி எல்லாம் மாத்தலாம். ஸோ நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொண்டு போவோம். ஸோ இன்றைக்கு வந்து இதோட நாங்க எங்களோட பாடத்தை முடிச்சு கொள்வோம். என்ன ரீசெண்டா கிளாஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. நாங்க அடுத்த முறை போட்ட நேரம் கிளாஸ் இல்லாத டைம் ஒன்றை வந்து இன்ஷா அல்லாஹ் போடுவோம்.
விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். இன்றைக்கு வந்த எல்லோருக்கும் தேங்க்யூ. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லா சந்திப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஓகே, நான் பேசுறது கேக்குதான்றத வந்து குயிக்கா எனக்கு மெசேஜ் வந்து தாங்க, சாட்ல தாங்க. ஓகே, இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிற ஆக்கள் வந்து எல்லாரும் போன கிளாஸும் ஜாயின்ட் ஆகியிருந்தவங்களா அல்லது புதிய ஆக்களும் வந்திருக்கிறீங்களா? இந்த கிளாஸ்ல ஜாயின்ட் ஆகினாக்கள் வந்து போன கிளாஸும் வந்தாக்களா அல்லது இன்றைக்கு புதுசா இன்றைக்கு மட்டும் ஜாயின் ஆகினாக்களும் மீக்கிறாங்களா? வாட்ஸ்அப் சாட்ல சொல்லலாம். நாங்க லாஸ்ட் கிளாஸ் வந்து இன்டர்நெட் சம்பந்தமா பார்த்தோம். இப்படி ஒரு வெப்சைட் வந்து என்ன செய்யணும், வெப்சைட் வந்து செய்யற நேரம் என்னென்ன விஷயங்களை நாங்க கருத்து கொள்ளணும்ன்ற விஷயத்தோட HTML பேசிக் கோடிங் எப்படி ஸ்டார்ட் பண்றன்ற விஷயத்தை வந்து நாங்க பார்த்து அதுல சின்ன ஒரு விஷயமே நாங்க செஞ்சிருந்தோம். ஓகே, ஸோ அதுல வெப் கண்டென்ட் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் என்னென்ன வெப் கண்டென்ட்ஸ்கள் வரும், அடுத்தது நாங்க ஒரு நோட் பேட் ஒன்று எடுத்து எப்படி HTML ஒரு கோடிங் இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்றோன்றத வந்து பேசிக்கான விஷயங்களை வந்து நாங்கள் செஞ்சிருந்தோம். அதோட இந்த கோடிங் பேசிக் கோடிங் ஃபர்ஸ்ட் எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் செஞ்சிருந்தோம். ப்ராக்டிக்கலாக நாங்கள் செஞ்சு காட்டியிருந்தோம். ஓகே, எஸ். ஸோ நான் இந்த கிளாஸ்ல அதை எப்படின்றத ஞாபகப்படுத்துறேன். ஸோ நாங்கள் ஒரு HTML வெப்பேஜ் ஒன்று செய்யணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் நோட் பேடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். நோட் பேட்ல ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து நாங்கள் HTML அந்த ஓப்பன் டேக்கை வந்து நாங்கள் அடிக்கணும். அந்த ஓப்பன் டேக் அடிச்சதுன்னா நாங்கள் கட்டாயமாக க்ளோசிங் டேக்கையும் வந்து டைப் பண்ணணும். ஸோ ஓப்பன் டேக் வந்து HTML அந்த கோட்ஸ் உள்ளுக்கு வந்து வரணும்ன்ற விஷயத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த HTML ஓப்பன் டேக் பண்ணால் அதை வந்து நாங்கள் க்ளோசிங் டேக் பண்ணணும். இந்த க்ளோசிங் டேக்குக்கும் ஓப்பன் டேக்குக்கும் என்ன டிஃபரெண்ட் சொன்னா இந்த ஸ்லாஷ் மட்டும்தான் டிஃபரெண்ட். சரியா, இந்த ஸ்லாஷ் தான் க்ளோசிங் டேக்குக்கு வரும். அதே போல ஒரு மனுஷனை எடுத்தா உதாரணமா ஹெட் இருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் பாடி இருக்கு. ஸோ அதுல ஹெட் பகுதியை வந்து அந்த HTML உள்ளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல பாடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹெட்டை ஸ்டார்ட் பண்ணா அதை நாங்கள் ஹெட் க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறம் பாடியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்டா நாங்கள் பாடியையும் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ஹெட் உள்ளுக்கு நாங்கள் என்ன டைப் பண்ண போறோம், பாடி உள்ளுக்கு என்ன டைப் பண்ண போறோம்ன்றதையும் நாங்கள் சிம்பிளா வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஒரு வெப் பேஜ் உண்டு. சரி, இந்த வெப் பேஜ் ஆனது உங்களுக்கு செய்யறதுக்கு, இந்த வெப் பேஜ் செய்யறதுக்கு உங்களுக்கு என்னென்ன கோடிங்ஸ் வந்து வரணும்ன்றது வந்து பாடி பகுதியில் வந்து நாங்கள் டைப் பண்ணணும். சரியா, பாடி பகுதியில் வந்து நாங்கள் டைப் பண்ணணும்ன்றத வந்து பார்த்தோம். ஸோ நாங்கள் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கிறன்றதெல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். ஸோ ஓகே, அப்போ நான் லாஸ்ட்டாக செஞ்ச அந்த HTML அந்த ஃபைலை வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் இந்த HTML தான் சர்வ் பண்ணியிருந்தோம். சரியா, நாங்கள் சர்வ் பண்ணக்குள்ள எப்படி சர்வ் பண்ணுறேன்ட்டு வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து நான் ஓப்பன் வித் இங்கே நோட் பேடுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா, இது நாங்கள் ஏற்கனவே செஞ்ச இந்த zahira.html இந்த ஃபைலை ஓப்பன் வித் நோட் பேடுக்கு ஓப்பன் பண்ணால் அந்த கோடிங் எல்லாம் வரும். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோடிங். ஸோ நாங்கள் HTML ஸ்டார்ட் பண்ணோம், HTML க்ளோஸ் பண்ணோம், அதே போல் ஹெட்டை ஸ்டார்ட் பண்ணோம், அதே போல் ஹெட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். அந்த ஹெட் உள்ளுக்கு வந்து நாங்கள் டைட்டிலில் வந்து அடிச்சிருக்கிறோம். ஸோ பாடி ஸ்டார்ட் பண்ணோம், பாடி வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணோம், அதுக்கு உள்ளுக்கு வந்து நாங்கள் இந்த ஜஹிரான்றதை வந்து நாங்கள் டைட்டிலாக எடுத்துக்கிறோம். அங்கே எப்படி ஸ்ரீலங்கான்னு இருந்துச்சோ அதே போல் இங்கே
ஜஹிரான்றதை வந்து நாங்க டைட்டிலா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த HTML வந்து எப்படி நாங்க சர்வ் பண்றேன்னு பார்த்தோம். சர்வ் ஆஸ் போய்த்து சர்வ் ஆஸ் போய்த்து நாங்க என்ன நேம் கொடுக்கோம், ஃபைல் நேம் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதுக்கு பிறகு கட்டாயமா .htmlன்றது வந்து நாங்க இவர்ல போடுவோம். சரி, இவர்ல டைப் பண்ணி சர்வ் பண்ணேன்டா எங்களுக்கு வந்து ஒரு வெப் பேஜ் உண்டு, HTML பேஜ் உண்டு, இப்படி வரும். ஸோ இந்த HTML பேஜை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொண்டா இப்படியான ஒரு இது ஒன்று தான் இருக்கு. ஓகே, ஸோ ஜஹிரான்றதை வந்து தான் நாங்கள் இங்கே டைப் பண்ணிக்கிறோம். இந்த டைட்டிலில் வந்து நாங்கள் ஸ்ரீலங்கான்னு கொடுத்ததா இங்கே ஒசக்க வந்து இந்த வெப் பேஜ்ல வந்து டைட்டில் வந்து இருக்குது, இங்கே டிஸ்பிளேயா. சரியா? ஓகே, ஸோ இந்த பார்க்குற வெப்சைட் அல்லது வெப் பேஜ்ட பேசிக் கோடிங் தான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலாம்ன்றதை வந்து நாங்கள் பார்ப்போம். அதில் வந்து நாங்கள் ஹெட்டில் வந்து மெயினாக இந்த இது போல் மெயினான விஷயங்கள் தான் ஹெட்டில் வந்து நாங்கள் கொடுப்போம். இந்த டிசைனிங் பார்ட் பணிய வர இந்த இதில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் வரோன்றதெல்லாம் வந்து இந்த ஒயிட் இதில் ஒர்க்கிங் ஸ்பேஸ்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதில் வந்து வர என்னென்ன டிசைன்ஸ், என்னென்ன இமேஜ், என்னென்ன பேராகிராஃப்ன்றதை வந்து பாடி பகுதியில் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். ஓகே, ஸோ நான் சிம்பிளாக இருக்கிற ஒரு இதொன்று தான் இந்த ஃபர்ஸ்ட் காட்டின இந்த எக்ஸாம்பிள். சரி, இந்த எக்ஸாம்பிள். ஸோ இது போல் ஒன்று வந்து நாங்கள் பேசிக்காக எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது, அப்புறம் படிமம் ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கு பிறகு ஒரு பேராகிராஃப் ஒன்று இருக்குது, அதுக்கு பிறகு இந்த லிங்க் ஒன்று இருக்குது, ஹைப்பர் லிங்க் ஒன்று இருக்குது, அதுக்கு பிறகு வரிகள் லிஸ்ட்கள் இருக்குது, அதுக்கு பிறகு ஒரு அட்டவணை ஒன்று இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை வந்து நாங்கள் எப்படி கோடிங் செய்கிற வந்து இதுக்கு எப்படியான கோடிங் எங்களுக்கு செய்ய இயலும்ன்ற வந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கிற வந்து எங்களுக்கு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண போல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இதில் கேள்வி வரேன்னு பார்த்தேன்டா, உதாரணமா நீங்க ஒரு டைட்டில் ஒன்று செய்யற நேரம், சரியா, ஒரு டைட்டில் ஒன்று செய்யறேன்டா நீங்க என்ன கோடிங்ல வந்து இதை செய்ய போறன்றதுதான் அவங்க கேட்பாங்க. ஓகே, ஸோ பேசிக்கா நாங்க செஞ்சிருக்கிற இதுவரையும் நாங்க செஞ்சிருக்கிற கோடிங் வந்து இந்த கோடிங் இவ்வளவும் நாங்க கோடிங் செஞ்சிருக்கிறோம். அந்த கோடிங்கான வெப்பேஜ் தான் இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ நான் அடுத்த ஒரு விஷயம் சொல்ல போறேன்டா, அது எப்படி ஒரு இமேஜ் உண்டு நாங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து லிங்க் பண்ண போறோம் அல்லது எப்படி போட போறோன்றது தான் நான் அடுத்தது சொல்ல போறேன். ஓகே, ஸோ அதுக்கான நாங்கள் கோடிங்கை பார்த்தென்றால் ஒரு இமேஜ் ஒன்று நாங்கள் போடணும்டா என்ன கோடிங்கை யூஸ் பண்ணணும்ன்றது. ஓகே, எஸ், ஓகே, ஒரு இமேஜ் ஒன்று நான் இப்போ பாடி பகுதியில் போடணும்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் டேக்கை ஓப்பன் பண்ணணும். என்ன டேக்டா IMGன்ற டேக். சரியா? ஸோ பாருங்க, டைப் பண்றேன் IMG. ஸோ இந்த IMG நாங்க ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்க கட்டாயமா வந்து சோர்ஸை கொடுக்கணும். சோர்ஸ்ண்டா சரி, இந்த சோர்ஸ் என்னண்டா இதுல சோர்ஸ்ட இந்த ஷார்ட் ஃபார்மேட்டை வந்து நாங்க இப்படித்தான் அடிக்கணும், SRC. ஸோ சோர்ஸ்ண்டா அந்த இமேஜ் வந்து எங்க இருக்குது. இப்போ உதாரணமா இவரத்துக்கு அந்த வெப் பேஜ்ல வந்து நாங்க இந்த ஜஹிரான்ற வெப் பேஜ்ல இவரத்துக்கு வந்து நாங்க அந்த இமேஜை வந்து கொடுக்க போறோம். சரியா? அந்த இமேஜ் ஆனது எவ்வாறான இமேஜ், அது எங்க இருக்குன்றது தான் அடுத்து நாங்க கொடுக்கணும். ஸோ உதாரணமா நான் அதுக்கு ஏற்கனவே அந்த இமேஜை வந்து நான் சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரியா? ஓகே, ஜஸ்ட் எனக்கு இப்போக்கும் நான் வேற ஒரு லோகோ உண்டோ அப்படி உண்டோ சர்வ் பண்ணி இல்லை, ஜஹிராக்கு ரிலேட்டடான ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது. ஸோ நான் இந்த பிக்சரை வந்து அந்த இடத்துக்கு வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ நான் அந்த பிக்சர் எங்க இருக்கிறதுன்றது வந்து
ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நாங்க இந்த 2 காட்டிங் உள்ளுக்கோ சரியா காட்ஸ் உள்ளுக்கு வந்து நாங்க கொடுக்கணும் சரியா மெயினா 2 நாங்க இத எப்படி காட்னிங்கிறது வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவோம் இத அடைப்புக்குறியா சம்டைம் எஸ் அது போல இது 2 காட்டிங்ல வந்து நாங்க அந்த இமேஜ் வந்து எங்க இருக்குன்றத வந்து கொடுக்கணும். ஸோ அந்த இமேஜ் அட்ரஸை வந்து நாங்க பாக்குறதுக்கு இந்த இமேஜ் நான் போட போற இமேஜ் இந்த இமேஜ் என்றால் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனேன்டா இங்க லொகேஷன் ஒன்று காட்டும் சரியா அந்த லொகேஷன்ல காட்டுது சி டிரைவ் உள்ளுக்கு யூசர்ஸ்ன்ற அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு இன்னொரு ஃபோல்டர் இருக்கு பிசின்ற ஒரு ஃபோல்டர் அந்த பிசி உள்ளுக்கு ஒரு டெஸ்க்டாப்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு தான் இந்த இமேஜ் வந்து இருக்குதுன்னு காட்டு ஸோ இதுதான் அந்த சோர்ஸ் அட்ரஸ் ஸோ நாங்க சோர்ஸ் அட்ரஸை வந்து நாங்க இதுள்ளுக்கு வந்து அடிக்கணும் அதோட சேர்த்து அந்த இமேஜ் என்ன நேம்ன்றதையும் வந்து கொடுக்கணும் ஸோ இமேஜ் நேம் வந்து இங்கே எங்களுக்கு ஒசக்கு இருந்து எடுக்கலும் ஸோ அதையும் ஸ்லாஷ் பண்ணி இது அடித்தோம் ஸோ இதுதான் அந்த இமேஜ் சரியா நான் அந்த இமேஜ் நேமை வந்து மாத்துறேன் ஜஹீரா லோகோன்னு மாத்துறேன் சரியா ஜஹீரா லோகோன்னு மாத்துறேன் ஸோ அப்படி இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்பேஸ் விடாமல் ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஜஹீரா லோகோன்றதை வந்து போட்டேன் ஸோ இதில் வந்து சோர்ஸ் இருக்குது சின்ற டிரைவ்ல யூசர்ஸ்ன்ற ஃபோல்டர் உள்ளுக்கு பிசின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது அந்த பிசின்ற ஃபோல்டர் உள்ளுக்கு வந்து டெஸ்க்டாப்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது அந்த டெஸ்க்டாப்ன்ற அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு ஜஹீரா லோகோ டாட் ஜேபிஜின்ற வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த ஜேபிஜி அப்படி ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது ஓகே ஸோ இதை வந்து நாங்கள் கொடுத்துட்டு இப்போ நான் சும்மா செஞ்சு பார்ப்போம் இதை க்ளோஸ் பண்ணும் சரியா அந்த டேக்கை வந்து க்ளோஸ் இமேஜ் டேக் ஸோ இமேஜ் டேக் வந்து இவற்றில் க்ளோஸ் ஆகல இங்கே தொங்கலுக்கும் சோர்ஸும் வந்த பிறகு தான் க்ளோஸ் ஆகுது ஓகே இப்போ சர்வ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுற கண்ட்ரோல் எஸ் அடிக்கலாம் அல்லது இவற்று போய்த்து ஃபைல் சர்வ் கொடுக்கலாம் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ரீஃப்ரெஷ் பண்ணுறது வந்து பட்டன் வந்து இங்கே ஒசக்கிக்கிற இந்த பட்டன் ஓகே ஸோ ஜஹீராட லோகோ வந்து அந்த இமேஜ் வந்து பெருசா வந்து வந்திக்குது ஓகே ஸோ நாங்கள் வெப்சைட்டை நான் சிறுசாக்கி பார்த்தேன்னா இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது ஓகே ஸோ நான் இந்த இமேஜ் வந்து எப்படி சிறுசா வரணும்னு இருந்தேன்டா நான் இங்கே வந்து எனக்கு போய்த்து எடிட் பண்ண சரியா என்ன சரி கேள்விகள் இருந்தேன்டா கேட்கலாம் எனக்கு அவங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ண இல்லைன்னா அவங்களுக்கு எவ்ரி ஒன் மெசேஜ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை என்ன சார் டவுட்ஸ் இருந்தால் எவ்ரி ஒன் டு மெசேஜ் பண்ணி கேட்கலாம் நான் அதை பார்ப்பேன் ஸோ ஓகே என்ன சரி டவுட்ஸ் என்ன சரி விளங்காம என்ன சரி இருந்தேன்டா கேளுங்க ஓகே ஸோ என்கிட்ட மெயின் விஷயம் வந்து ஒரு இமேஜ் ஒன்று எப்படி போடுறன்றது வந்து ஓகே சரி எப்படி இமேஜ் ஒன்று வெப்சைட்ல இன்சர்ட் பண்றதுன்னு வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் ஸோ ஐஎன்ஜி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி சரி அதுக்கு உள்ளுக்கு வந்து எஸ்ஆர்சின்னு போட்டு சமன் போட்டு டபுள் கோட் உள்ளுக்கு வந்து நாங்கள் அந்த அட்ரஸை வந்து சரியாக கொடுக்குறோம் சரியா ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு இமேஜாக போடுறன்றது வந்து நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஸோ நான் இதை வந்து இமேஜ் வந்து எப்படிப்பட்ட இமேஜாக இருக்கணும்ன்றது வந்து எனக்கு ஃபஸ்ட்டுக்கு இங்கே எடிட் பண்ணிக்கொள்ள இயலும் ஸோ இது பெயிண்டில் போனாலும் கண்ட்ரோல் எடிட் போய்த்து லோகோ மட்டும் வேறு எடுக்கணும்டா
எடுத்து இப்படி சர்வ் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்படி எங்களுக்கு இமேஜை சிறுசு பெருசாக்கணும்னா எங்களுக்கு செஞ்சுக்கொள்ள இயலும். சரி, அந்த இமேஜ சைஸ் வந்து எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் அது எடிட்டிங்கில் வந்து உங்களுக்கு பிக்சல்ஸ் எத்தனை இருக்கணும்ன்ற வந்து எடிட்டிங்கில் அதில் செஞ்சு கொள்ளலாம். ஓகே. ஸோ இதை வந்து நான் சர்வ் பண்ணிட்டு உங்களை ரீஃப்ரெஷ் பண்ண போல அந்த இமேஜ் வந்து மாறும். ஓகே. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த இமேஜை வந்து நாங்கள் சென்டர் பண்ணோம். சரி, இது இமேஜ் வந்து சைடுக்கு தான் இருக்குது. ஸோ ஜஹிரான்ற ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த சைடுக்கு தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் சென்டர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? சரியா, சென்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன கோடை வந்து நாங்கள் அடிக்கணும்ன்ற வந்து யாருக்கு ஐடியா இருக்குது? சரியா, என்ன கோட் பண்ணணும்ன்ற ஐடியா உண்டு இருக்குதா? சரி, உதாரணமா நாங்க ஜஹீரான்றத வந்து சென்டர் பண்றதுக்கு இந்த சென்டர் டேக்கை வந்து ஜஹீராக்கு அடிச்சோம். ஸோ இந்த இமேஜுக்கும் வந்து சென்டர் டேக் அடிச்சு நாங்க பார்ப்போம் அது வந்து சென்டர் ஆகலான்றது. ஸோ சென்டர் டேக் ஒரு சென்டர் க்ளோஸ் டேக். ஸோ இவற்றில் சென்டர் டேக்கை நான் அடித்தேன் இமேஜுக்கு முன்னுக்கும், அதே போல் இமேஜ் க்ளோஸ் பண்ண அந்த இடத்துலையும் வந்து இமேஜ் க்ளோசிங் சென்டர் க்ளோசிங் டேக்கை வந்து நான் அடித்து சர்வ் பண்ணிட்டு அங்கே போய் ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கு பார்க்கலாம் அந்த இமேஜ் வந்து சென்டர் ஆகிருக்குது. ஸோ இமேஜ் சைஸை சிறுசாக்கணும்டா என்ன செய்வோம்? ஸோ இமேஜ் வந்து நல்ல பெருசாக இருக்குது. ஸோ இமேஜ் சைஸை சிறுசாக்கணும்னாலும் அதுக்கும் ஒவ்வொரு கார்ட்ஸ் வந்து இருக்குது. சரியா, அதையும் நாங்கள் பார்த்தென்றால் இந்த இமேஜை நாங்கள் பார்த்தோம்னா இமேஜில் இந்த எல்லா விஷயங்களையும் வந்து அட்ரிபியூட்ஸ் சொல்ற பண்புகள், இந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு மாற்றலாம். ஒரு பார்டர் ஒன்று போடலாம், உயரத்தை மாற்றலாம், அகலத்தை மாற்றலாம். அந்த இமேஜ் லோடாகலண்டா ஒரு மேப்ன்ற அந்த ஒரு டெக்ஸ்ட் வார்த்தை வைக்கலாம். நான் என்னென்னு சொல்றேன். ஸோ அதே போல அலைன் பண்ணலாம். ஸோ அலைன்ல வந்து லெஃப்ட் ரைட் பாட்டம் டாப் மிடில் இப்படி வந்து அலைன் பண்ணலாம். அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல அது எந்த ஓரத்துல வந்து இருக்கணும், இங்கில சைடுக்கா அங்கல சைடுக்கான்றது இந்த அலைன்மெண்ட். சரியா, ஓகே. அடுத்த வந்து இந்த சைஸஸ் வந்து அகலம் எவ்வளவு வைக்கணும், வித் எவ்வளவு வைக்கணும், ஹைட் எவ்வளவு வைக்கணும்ன்றது எல்லாம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண இயலும். சரியா, இதுல நாங்க இன்னொரு விஷயத்தை இது பண்ணணும். இந்த வித் இந்த ஹைட் எல்லாம் வந்து இந்த இமேஜ் உள்ளுக்கு தான் வரும். சரியா, இந்த இமேஜ் டேக் உள்ளுக்கு தான் இதெல்லாம் வரும். ஸோ இமேஜ் டேகுலுக்கு எப்படி வந்து சோர்ஸ் வந்துச்சோ, சோர்ஸ் அந்த குறிப்பிட்ட இமேஜ் இருக்கிற இடம் வந்துச்சோ, அதே போலதான் அந்த இமேஜோட சைஸ் எப்படி வரணும், ஹைட் எப்படி வரணும், பார்டர்ஸ் எப்படி வரணும்ன்றதும் வந்து அந்த இமேஜ் டேக் உள்ளுக்கு தான் வரணும். இமேஜ் டேக்ல இருக்கிற இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த இமேஜ் டேக்குக்கு க்ளோசிங் டேக் ஒன்று இல்லை. தட் மீன் இமேஜ் க்ளோசிங் டேக் ஒன்று இல்லை. உதாரணமா நாங்க சென்டர் ஸ்டார்ட் பண்ணால் சென்டர் வந்து க்ளோசிங் டேக் வந்து ஸ்லாஷ் போட்டு நாங்க இவரில் அடிச்சுக்கிறோம். சரியா, இதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஸோ சென்டர் ஓப்பன் பண்ணா சென்டர்ட க்ளோசிங் டேக் வந்து அடிச்சிருக்கிறோம். ஸோ டைட்டில் ஓப்பன் பண்ணா டைட்டில்ட க்ளோசிங் டேக் வந்து அடிச்சிருக்கிறோம். ஸோ ஆனால் இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், ஆனால் இமேஜ் க்ளோசிங் டேக் ஒன்று இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கேள்வியாக வரலாம், க்ளோசிங் டேக் இல்லாத டேக் எதுன்னு கேட்டால் அது இமேஜ் டேக் தான். சரியா, க்ளோசிங் டேக் ஒன்று இமேஜ் டேக்கு இல்லை. ஸோ ஓகே, சோர்ஸ் ஓகே. அதுக்கு பிறகு எங்களுக்கு மோ எடிட்டிங்ஸ் வந்து அதில் செய்யணும்டா எங்களுக்கு அதில் செய்யலாம். உதாரணமா இமேஜ்ல வந்து நான் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும்டா எனக்கு ஹைட் HEIGHT equals 50% போடுவோம். ஓகே, ஸோ அதை டபுள் கோட் உள்ளுக்கு போடணும். 50% வந்து
ஸோ அடுத்தது வித் அகலம். ஸோ இதையும் ஈக்குவல்ஸ் பண்ணி 100. ஸோ இதையும் 50% போடுவோம். 50% போட்டு சர்வ் பண்ணிட்டு ஸோ நான் அந்த இமேஜ் டேகுக்கு தான் அடிக்கிறேன். ஸோ இமேஜ் டேக் வந்து இவற்றோட க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் மீன் அந்த இமேஜ் டேக் தான் க்ளோசிங் டேக் அல்ல, பாக்ஸ் ப்ராக்கெட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் இதை சர்வ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஸ் இல்லாட்டி ஃபைல் போய்த்து சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு விளங்கும் இது சிறுசாகிடுச்சு. சரியா? ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் கொண்டு தான் இவற்றில் டிடிஹெச் இன்னொன்று வந்திருக்குது. ஸோ இவற்றில் வந்து க்ளோசிங் டேக் வந்து ஓகே. ஸோ இப்படி எங்களுக்கு 25% அது 25% சிறுசாகும். எனக்கு இன்னும் சிறுசாகணும்டா 25 அடிச்சேன்டா இன்னும் சிறுசாகும். ஸோ இப்படி எங்களுக்கு மாற்றிக்கொள்ள இயலும். சரியா? ஓகே, நான் இப்படி வைக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னும் என்ன இருக்குதுண்டா பார்டர்ஸ் செய்யுது. ஸோ இமேஜ் த பார்டர்ஸ். சரியா? இமேஜ் த பார்டர் ஒன்று வரணும்டா ஜஸ்ட் எங்களுக்கு இவற்றில் பார்டர்ஸ் பார்டர் அடிச்சு சமன் அது பார்டர்ஸ் என்ன இதில் வரணுமோ, என்ன சைஸில் என்ன தடிப்பத்தில் வரணுமோ எங்களுக்கு அதை வந்து இவற்றில் பார்டர்னு போட்டு அடிக்க இயலும். ஸோ பார்டர்ன்றது வந்து இமேஜ் டேக்ல ஒரு சப் டேக். அதுக்கு நான் வேறையா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒன்றும் செய்யலை, இதுலக்கே தான் அது வருது. ஓகே, சர்வ் பண்ணேன். ஸோ இதுக்கு போய்த்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் அவங்களுக்கு விளங்கும் கருப்பு பார்டர் ஒன்று வந்து இருக்குது. சரியா? இந்த கருப்பு பார்டர் இதை பெருசாக்கணும்டா எனக்கு இப்படி இருக்க போல பெருசாக விளங்கலண்டா எனக்கு இதில் கூட்டலாம். ஒரு 10 போடுவோமே. ஓகே, ஸோ இந்த பார்டர் ஒன்று வந்து ஸோ இப்படி இமேஜை வந்து நாங்கள் எந்த சைஸுக்கு எந்த இடத்துக்கு வரணுன்றதை வந்து இப்படி இந்த டெக்ஸ்களால் வந்து எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண இயலும். சரியா? இங்கே வந்து பெயிண்டில் போல் எங்களுக்கு சிறுசாக்கி பெருசாக்கி எல்லாம் உடனே செய்ய இயலாது. இதெல்லாம் கோடிங்கில் தான் செய்யணும். ஸோ நான் இதுவரையும் பார்த்த விஷயங்கள்ல ஓகே, இந்த இமேஜ் டேக்கை பற்றி தான் நாங்கள் பார்த்தோம். ஒரு இமேஜில் வந்து இந்த இமேஜ் ஐஎம்ஜின்றது வந்து அந்த மெயின் டேக். அதில் வந்து அட்ரிபியூட்ஸ்கள் இருக்குது. அந்த சோர்ஸ் எஸ்ஆர்சி அதே போல் ஆல்டர்னேட்டிவ்ன்ற வந்து இமேஜ் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை வந்து காட்டும். நான் அதை எப்படின்ற சொல்லி காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன். அடுத்த வந்து ஹைட் வித் பார்டர் அலைன்மெண்ட். ஸோ இந்த அலைன்மெண்ட் டைம் வந்து எங்களுக்கு சைடில் இல்லாட்டி நடுவில் வந்து எப்படி வரணுன்றதையும் வந்து எங்களுக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ண இயலும். ஸோ இது வந்து இமேஜ் அந்த டேக் உள்ளுக்கு தான் இதுகள் வந்து வருது. ஸோ இமேஜ் டேக்கை வந்து நாங்கள் இங்கே வந்து இமேஜ் இப்படி நாங்கள் செய்கிறது இல்லை, ஸ்லாஷ் போட்டு ஐஎம்ஜின்னு வந்து நாங்கள் இமேஜ் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுற இல்லை. ஸோ க்ளோஸ் பண்ணாத ஒரு டேக்குன்னு என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு இதை கேள்விக்கு வந்து பதிலாக சொல்லலாம். அடுத்த வந்து ஏஎல்டி ஈக்குவல்ஸ் ஸோ ஏஎல்டி ஈக்குவல்ஸ் ஜஹீரா லோகோன்னு நான் போடுறேன். இதில் என்ன விஷயம் என்றால் உதாரணமாக
இந்த இமேஜ் வந்து இல்லைன்னுங்களே, நான் இந்த இமேஜை வந்து அழிச்சிடுறேன். ஜைரான்ற அந்த லோகோ வந்து நான் அந்த சோர்ஸ் இடத்துக்கு கொடுத்திக்கிற அந்த லோகோவை ஓகே. ஸோ இதுல வந்து சாரி ஃபார் த ட்ரபிள். ஸோ நான் இந்த இமேஜை வந்து delete பண்றேன். ஸோ இந்த இமேஜை வந்து நான் இந்த இமேஜை வந்து delete பண்ணா என்ன நடக்கும்? ஸோ delete பண்ணிட்டேன். நான் இதை சர்வ் பண்றேன். சர்வ் பண்ணிட்டு இங்க நான் ரிஃப்ரெஷ் பண்ண என்ன நடக்கும்டா, இந்த பார்டர் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த இமேஜ் சரியான லொகேஷன்ல இமேஜ் இல்லாதனால ஜஹிரா லோகோன்னு வருது. இந்த ALTல அடிச்ச விளைவு தான் இந்த ஜஹிரா லோகோன்னு வருது. ஸோ ALTல நாங்க என்ன அடிக்கிறோமோ அதுலுக்கு அதுதான் இங்க டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஸோ இந்த விஷயம் வந்து விளங்கியிருக்கும்னு வந்து நினைக்கிறேன். சரி, அதே போல இன்னொரு விஷயம் இது பேராகிராஃப். அடுத்த வந்து நாங்க ஒரு பேராகிராஃப் ஒன்று எப்படி எடுக்கிறேன்றது. ஸோ பேராகிராஃப் ஒன்று நாங்க எடுக்கிறேன்டா அதுக்கான டேக் ஒன்று இருக்குது. அந்த டேக் தான் பேராகிராஃப் டேக். ஸோ பேராகிராஃபுக்கு வந்து நாங்க டேக்கா வந்து P வந்து தான் டேக்கா வந்து எடுப்போம். ஸோ இந்த பேராகிராஃப் டேக் ஓப்பன் டேக் P, அடுத்தது க்ளோசிங் டேக் மாதிரி பேராகிராஃப் க்ளோசிங் டேக் இப்படி வரும். ஸோ இதுல வந்து நான் பேராகிராஃபை வந்து அடிக்கணும். ஸோ என்ன பேராகிராஃப் வருமோ அதை பேராகிராஃபை வந்து நாங்க எங்களுக்கு அடிக்கலாம். ஸோ நான் ரெண்டம் ஸோ நான் பேராகிராஃப் ஒன்று எடுத்துட்டு வரேன். ஓகே, இந்த பேராகிராஃபை வந்து நான் அங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே. ஸோ இப்படி பேராகிராஃபை நான் பேஸ்ட் பண்ண என்ன நடக்கும்டா, எந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணணும் இது பண்ணணும் ஒன்றுமே இல்லாம சும்மா வரும். நான் சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படி பேராகிராஃப்ல பிரேக் பண்ணணும்ன்ற ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒரே இதெல்லாம் வரும். ஸோ எவற்றில் வந்து நான் பிரேக் பண்ணணுமோ அவற்றில் வந்து நான் பேராகிராஃப் க்ளோஸ் பண்ண வேணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ இது செகண்ட் பேராகிராஃப் த லாஸ்ட்டுக்கு வாரதுண்டு. செகண்ட் பேராகிராஃப் த ஃபர்ஸ்ட்டுக்கு வாரதுண்டு. இங்க இருக்குது. ஸோ தேர்ட் பேராகிராஃப் ஒன்று வந்து இங்கே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணணும். தேர்ட் பேராகிராஃப் லாஸ்ட் ஒன்று வந்து இங்கே இருக்குது. ஸோ எல்லாம் ஒரே லைன்ல நேராகவே இருக்குது. ஸோ இவற்றில் என்டர் பண்ணண்டு இவற்றில் வச்சு என்டர் பண்ணண்டு இன்னொரு இது ஒன்றுக்கு போகாது. ஸோ இவற்றில் நாங்கள் சர்வ் பண்ணி பார்த்தேன்டா. ஸோ இப்போ பேராகிராஃபா வந்து அது டிவைட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஒரு பேராகிராஃப் ஒன்றை இன்சர்ட் பண்ணணும்டா செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான மெத்தட். பேராகிராஃப் இந்த டேக் ஓப்பன் பண்றது, அடுத்து பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்றது. ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் எப்படி பேராகிராஃப் ஒன்று வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும் தெரியும். அடுத்து ஒரு இமேஜ் ஒன்று எப்படி போடணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து ஒரு டைட்டில் எப்படி போடுறன்றது வந்து உங்களுக்கு தெரியும். சரி, இதுல என்ன சார் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இருந்தேன்னா உங்களுக்கு நீங்க chatல வந்து சொல்லலாம். ஓகே, chatல வந்து உங்களுக்கு சொல்லலாம். என்ன சரி டவுட்ஸ் சரி விளங்காத விஷயங்கள் இருந்தா இல்லாட்டி மறுவா ரிப்பீட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தா உங்களுக்கு chatல வந்து சொல்லலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் விஷயம் வந்து இப்போ நான் பார்த்ததுல எங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி போடுறேன்னு தெரியும், டைட்டில் எப்படி போடுறேன்னு தெரியும். அடுத்தது
ஒரு பேராகிராஃப் எப்படி போடுறேன் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நான் பார்ப்போம் ஒரு லிஸ்ட் ஒன்று எப்படி போடுறேன். ஸோ இதையும் நாங்கள் பார்ப்போம். அதை கொஞ்சம் லேட் ஆகி பார்ப்போம். ஒரு லிஸ்ட் ஒன்று எப்படி வந்து நாங்கள் கிரியேட் பண்றேன்றது. சரியா? லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ற நேரம் அதுக்கான சில வழிமுறைகள் வந்து இருக்குது. சும்மா நினைச்ச உடனே எங்களுக்கு லிஸ்ட்ல வந்து எங்களுக்கு போட இயலாது. ஸோ லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ற நேரம் எங்களுக்கு எவ்வாறான லிஸ்டல் தேவைன்றது வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வோம். சரி, உதாரணமா ரோமன் இலக்கத்துக்குரிய லிஸ்டல் தேவைண்டா நாங்க இந்த முறையில வந்து டைப் பண்ற நேரம் எங்களுக்கு ரோமன் இலக்கத்துக்குரிய லிஸ்ட்டை வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? இல்லைண்டா சில புல்லட்ஸ் இதுக்கு சொல்ற வந்து நாங்கள் புல்லட்ஸ் என்று சொல்றேன். இந்த புல்லட்ஸில் வந்து எப்படியான டிசைன்ல டிஸ்க் ஷேப்ல அது ஸ்கியாவா சர்க்கிளான்றது இருந்துச்சு எங்களுக்கு இது போல இதுகள் தேவை வேண்டாம். யூஎல் நாங்கள் டைப் பண்ணி அதுக்கு பிறகு எவ்வாறான டைப்ல வந்து அது இருக்கணும். டிஸ்க் டைப்லயா அல்லது ஸ்கேட்ஸ் டைப்லயா அல்லது சர்க்கிள் டைப்லயா இருக்கணும்ன்றதையும் இது பண்ணி அதுக்கு பிறகு லிஸ்ட் ஒவ்வொன்றா அடிச்சுட்டு போறேன். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு எப்படி செய்யறேன்னு வந்து சொல்லிக்காட்டேன். ஸோ ஈஸி, மிச்சம் கஷ்டம் இல்லை. சரியா? எல்லாருக்கும் விளங்கக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் என்டர் பண்ணி கொண்டு வந்து எந்த ப்ராப்ளமும் வரல. இது நான் விளங்கி கொள்றதுக்கு ஒவ்வொரு என்டர் பண்ணி கொள்றேன். ஸோ அடுத்தது நான் ஒரு லிஸ்ட் ஒன்று எப்படி வந்து நான் கிரியேட் பண்ண போறேன்றதான் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம். ஸோ அந்த லிஸ்ட்டை நாங்கள் 2 வகையான லிஸ்டல் வந்து இருக்குது. அடுத்து ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் 2 வகையான இருக்குது. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல வந்து எவ்வளவு இருக்குண்டா 1 2 3 இல்லாத, சரி, ஆர்டரா இல்லை, ஜஸ்ட் அந்த லிஸ்டல் வந்து அதுல இருக்கும். சரி, ஓகே. ஸோ நான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். யூஎல் என்றதான் அதோட டேக். ஸோ யூஎல் நாங்கள் ஓப்பன் பண்ணா யூஎல் வந்து க்ளோஸ் பண்ணப்படணும். யூஎல் ஓகே. ஸோ இது உள்ளுக்கு இந்த யூஎல் உள்ளுக்கு அட்ரிபியூட்ஸா வந்து நாங்க டைப் வந்து குறிப்பிடலாம். டைப் ஈக்குவல்ஸ் டிஸ்க் டைப் புல்லட்ஸ் தான் வரணும்ன்றது. ஓகே. அதுக்கு பிறகு வந்து நாங்க அந்த டிஸ்க் டைப் உள்ளுக்கு வர வேண்டிய என்னென்ன இதுன்றத வந்து எல்ஐ யூஸ் பண்ணி அது உள்ளுக்கும் என்ன வரணுன்றத வந்து எல்ஐ க்ளோஸ் பண்ணணும். அது முடிகிற நேரம் ஒவ்வொரு வரைக்கும் எல்ஐ. ஸோ ப்ராக்டிக்கல் இருந்தால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். லேப்டாப்ஸ் இருந்தேன்டா, இல்லாட்டி எங்களுக்கு ஸ்கூலில் இருந்தேன்டா எங்களுக்கு லேப்ல செஞ்சு பார்க்கலும். ஸோ இப்படி வந்து எங்களுக்கு இது இருக்கும். ஸோ நான் இதில் கிடைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஸோ இதை வந்து நான் சர்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு விளங்கும் எப்படி வரும்ன்றது. சர்வ் அது பிறகு நாங்களை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஸோ புல்லட்ஸ் வந்து பிளாக் புல்லட்ஸ் வந்து வந்து ஸோ அது வந்து இந்த டிஸ்க் டைப்ன்றது. சரியா? ஸ்கேரை பார்த்தேன்டா ஸ்கொயர் ஷேப்பை பார்த்தேன்டால் எப்படி வரும்டா, சர்வ் பண்ணிட்டு நீங்களை வந்து
இது பண்ண ஸோ ஸ்கொயர் ஷேப்பை வந்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் போல வந்துருக்கு. சரியா? அதுக்கு பிறகு இன்னொரு ஷேப் ஒன்று இருக்கிறது வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஷேப் வந்து இந்த சர்க்கிள் ஷேப்ன்றது. சரி, CIRCLE வந்து சர்க்கிள் ஷேப். இந்த சர்க்கிள் ஷேப் எப்படின்னா ரவுண்ட் வடிவமா இருக்கு. ஸோ இப்படியான இதுல வந்து நாங்க இந்த டைப் உள்ளுக்கு தான் இது பண்றோம். ஸோ UL ஓப்பன் பண்ணோம், UL க்ளோஸ் பண்ணோம். LI உள்ளுக்கு வந்து ஒவ்வொரு லிஸ்டையும் வந்து நாங்க ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட் ஒன்று செய்யறதுக்கான பேசிக்கான முறை. சரி, இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். சரியா? ULன்ற வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ன்றது வந்து 1 2 3 பட்ல புல்லட்ஸ் வரல. ஸோ இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அப்ப ஆர்டர் ஆன லிஸ்ட் உண்டு. ஆர்டர் ஆன லிஸ்ட் உண்டு வந்து நாங்க 1 2 3 வரணும்டால், சரியா, வீட்டுல ஒழுங்குமுறைப்படி நானா தம்பி அப்படின்ற அந்த லிஸ்ட்ல வரணும்டா அதுக்கு வந்து நாங்க ஆர்டர்ட் லிஸ்ட் செல்றோம். ஸோ அதுக்கு வந்து ஆயில், சரியா, ஆயில், சரி, ஆர்டர்ட் லிஸ்ட். இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தது. ஸோ இதுல உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு வந்து நாங்க டைப்ல வந்து என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்கிறன்றது. ஸோ ஏபிசி இல்லை சிம்பிள் ஏபிசி அதுகள் இருந்தேன்டா எங்களுக்கு டைப்ல வந்து நாங்க கேபிட்டல் ஏ அடிச்சு சர்வ் பண்ணால் இது வந்து உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். oil type. Okay. அடுத்த டிஸ்பிளே ஓகே பனியை காட்டுது. ஓகே, இந்த பனியை இதுக்கு பனியை நான் டைப் பண்ணதுனால பனியை காட்டுச்சு. ஓகே, ஸோ இப்படி ஐயை நான் டைப் பண்ணா இது ரோமன் இலக்கமாகவும், கேபிட்டல் ஏ டைப் பண்ற நேரம் இது வந்து கேபிட்டல் ஏபிசின்ற அந்த ஆர்டர்ட் லிஸ்டாகவும் இந்த லிஸ்டல் வந்து டிஸ்பிளே ஆக்கப்படுது. ஸோ எங்களுக்கு வந்து இதை வந்து இன்னும் பல முறைகள் இருக்கிறது வந்து இந்த டைப்ல வந்து எங்களுக்கு மாற்றிக்கொள்ள இயலும். ஸோ டைப்ல வந்து நாங்க 1 அடிச்சா 1 2 3 4 5 6 போகும். ஏ கேபிட்டல் ஏ அடிச்சால் கேபிட்டல் ஏபிசிடி என்ற அந்த ஆர்டர்ட் லிஸ்டா போகும். சிம்பிள் ஏ அடிச்சா சிம்பிள் ஏபி சிம்பிள் பி அப்படி அந்த இதுக்கு போகும். ஐல அடிச்சா அந்த ரோமன் இலக்கத்துல வந்து அது அப்படி மாறும். கேபிட்டல் ஐ அடிச்ச நேரம் கேபிட்டல் ரோமன் இலக்கத்துல வந்து அது அப்படியே போகும். ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்டை வந்து நாங்க சிம்பிளி வந்து இன்சர்ட் பண்றது வந்து இப்படித்தான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹைப்பர் லிங்கை வந்து நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்றன்றது. ஓகே, உதாரணமா இப்ப இந்த டெக்ஸ்ட்ல வந்து எனக்கு இந்த டாக்குமெண்ட் இந்த இதை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு வெப்சைட் வந்து போகணும்னுங்களே. ஸோ இந்த டாக்குமெண்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணா எனக்கு இன்னொரு பேஜ் ஒன்றுக்கு இன்னொரு வெப்சைட் ஒன்றுக்கு போகணும்னு இருந்தென்றால் நான் என்ன செய்யணும் தான் அடுத்த இது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் இந்த டாக்குமெண்ட்ற இந்த இடத்துக்கு வந்து போகணும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். அங்க நான் ஒரு டேக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டேக் ஆனது என்ன அப்படின்னா இதுதான் அந்த டேக். A tag. Okay, A close tag. சரியா? ஸோ இதை நான் சர்வ் பண்றேன். என்ன சரி டிஃப்ரெண்ட் வந்திக்கிறாண்டு பார்ப்போம். ஒரு டிஃப்ரெண்ட்டும் காட்டல. அதுக்கு பிறகு இந்த ஏ உள்ளுக்கோ H
href ஈக்குவல்ஸ் என்ன வெப்சைட்டுக்கு அது போக வேணுமோ அதை வந்து நாங்க அடிக்கணும். ஸோ இதுக்கு href ஈக்குவல்ஸ் என்ன வெப்சைட்டுக்கு வந்து அது அந்த டாக்குமெண்ட்றத கிளிக் பண்ணா என்ன வெப்சைட்டு போகணும்ன்றத வந்து நாங்க இதுக்கு டைப் பண்ணோம். ஸோ ஓகே, நான் www.razamalhardeen.com ஸோ அதை நான் கொடுக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்றத கிளிக் பண்ணா அந்த வெப்சைட்டுக்கு போகணும்ன்றது தான் இதில். ஸோ ஏ டேக் உள்ளுக்கு href சமன் அதுள்ளுக்கு வந்து நாங்கள் டபுள் கோட் உள்ளுக்கு வெப்சைட் பேரை கொடுத்தீங்க. ஸோ இவ்வளவுதான் செஞ்சேன். ஸோ டாக்குமெண்ட்டை வந்து முன்னுக்கு வந்து நான் ஏ டைப் பண்ணேன், அதுக்கு பிறகு வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்போ நான் சர்வ் பண்ணா எனக்கு ஓகே டாக்குமெண்ட் உங்களுக்கு பார்த்தா விளங்கும், அது வந்து ஹைப்பர் லிங்க் ஆகிருக்கு. ஸோ டாக்குமெண்ட் வந்து அந்த இமேஜ் அந்த டெக்ஸ்ட் வந்து ஹைப்பர் லிங்க் ஆகிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணா www.razamalhardeen.com இதுக்கு வந்து போகுது. சரியா? ஸோ அதுபடி ஒரு வெப்பேஜ் வந்து அவரத்தில் இல்லைனால could you your file could not be accessed வருது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஃபைல் வந்து இல்லை. சரியா? இல்லாட்டி ஓகே www.razamalhardeen.com அதே லிங்கை வந்து நான் கொடுத்து பார்ப்போம். href ஓகே. ஸோ நான் வந்து பேக் போனேன்டா எனக்கு எந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்த நான் செஞ்சு கொண்டு இருக்கிற அந்த வெப்சைட்டுக்கே வந்து அது போகும். ஓகே, எஸ். ஸோ ஒரு ஹைப்பர் லிங்க் வந்து ஸ்டார்ட் பண்ற சிம்பிள் ஐடியா வந்து இதுதான். ஸோ திஸ் இஸ் மை வெப்சைட். ஸோ இதில் உங்களுக்கு ஹைப்பர் லிங்க்ஸை வந்து பார்க்க இயலும். ஸோ இது ஒரு ப்ரோக்ராம்ஸ்ன்ற ஒரு ஹைப்பர் லிங்க். ஸோ இந்த கேலரியை கிளிக் பண்ணால் அது வந்து கேலரிக்கு வந்து அந்த பேஜுக்கு வந்து போகும். ஸோ இமேஜஸ் வந்து இவரத்தில் எல்லாம் நிறைய இமேஜஸ் வந்து போட்டிக்குது. ஸோ நாங்கள் HTML அல்ல இந்த இதை செஞ்சது. ஸோ இதுக்கான வேறு ஒவ்வொரு விஷயங்கள் அட்வான்ஸான விஷயங்கள் இருக்குது. நான் அதை எப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எங்களுக்கு வேற ஒரு பேஜ் வந்து போகும், கேலரின்ற பேஜுக்கு போகும். ஸோ இவரத்தில் நிறைய ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து இருக்குது. ஆர்டிகல்ஸ்ன்றது, ப்ரோக்ராம்ன்றது, வீடியோ, அபவுட் மீ கிளிக் பண்ணால் அந்த அபவுட் மீ அந்த பேஜுக்கு வந்து அது போகும். ஓகே, ஸோ தட் இஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் ஹைப்பர் லிங்க். ஸோ இதில் வந்து நான் இந்த டாக்குமெண்ட் அந்த பேஜை இதை வந்து ஹைப்பர் லிங்க் ஆக்கிக்கிறேன். ஸோ அதை எப்படி ஆக்கினன்றது வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முந்தி சொன்னேன். ஸோ ஏயை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுள்ளுக்கு இந்த ரிஃபரன்ஸை வந்து நாங்கள் அடிச்சிருக்கிறோம். ஸோ தட்ஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் டூயிங் ஹவு டு டூயிங் அ ஹைப்பர் லிங்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் செய்யலாம். பேசிக்கலி அவனோட சிலபஸுக்கு உட்பட்ட விஷயத்தில் வந்து இந்த விஷயங்கள் வந்து போதும். அடுத்தது வந்து மெயினான விஷயம் ஒன்று இருக்குது. அதுதான் ஒரு டேபிள் ஒன்றை, ஒரு அட்டவணை ஒன்றை எப்படி உருவாக்குறன்றது. ஸோ ஒரு அட்டவணை ஒன்றை நாங்கள் உருவாக்குற நேரம் இந்த டேபிள்ன்ற இந்த டேக்கை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணணும். அந்த பார்டர் சைஸை வந்து நாங்கள் கொடுக்கணும். அது போல இந்த கேப்ஷன்ஸ், ஸோ இந்த கேப்ஷன்ஸை வந்து நாங்கள் இது பண்ணணும். ஸோ எத்தனை கொலம் வரணும், எத்தனை கொலம்ஸ், அதே போல் ரோஸ் வந்து எத்தனை வரணுன்றதை வந்து நாங்கள் எல்லாம் இதில் டேக்ல தான் கொடுக்கணும். ஸோ இதில் டிஆர்ன்ற வந்து டேபிள் ரோஸை வந்து குறிக்கும். டேபிள் ரோஸை வந்து குறிக்கும். எத்தனை ரோ வேணுமோ அந்த அளவு நாங்கள் இந்த
டேபிள்ஸை வந்து எங்களுக்கு டேபிள் ரோஸை வந்து உருவாக்கலாம். சரி, உதாரணமா நான் அது மிச்சம் கஷ்டம் இல்லை. சரி, டேபிள் ஒன்று எப்படி செய்யறேன்ற வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க டேபிளை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு பிறகு நாங்க டேபிளை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ டேபிள் ஓப்பன், டேபிள் க்ளோஸ். ஓகே. ஸோ பார்டர்ட சைஸ் வந்து என்னன்றது வந்து நாங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் சர்வ் பண்ணி சாரி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நம்ம ஒன்றும் வந்து இல்லை. ஓகே, அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும்? ரோஸ்ன்ற வந்து வரிகள். அந்த வரிகளை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணணும். வரிகள் வந்து டேபிள் ரோஸ் டிஆர். ஓகே, அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? டிஆர் க்ளோஸ் பண்ணப்படணும். ஓகே, நான் 2 ரோஸ் வந்து எடுக்கிறேன், இன்னொரு ரோஸ் எடுக்கிறேன், 3வது ரோஸ். ஸோ 3 ரோஸ் TABL டேபிள். ஓகே, இந்த ரோஸ் உள்ளுக்கோ சாரி, இது வந்து பாடி உள்ளுக்கு வரணும். பாடிக்கு வெளியே நாங்க டைப் பண்ற நேரம் எந்த ஒரு இது வந்து கோடும் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த பாடி தான் லாஸ்டா வந்து பாடி உள்ளுக்கு தான் இந்த விஷயங்களை வந்து நாங்க டைப் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டேபிள்ஸை பார்த்தென்றால் ரோஸை வந்து நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ டிஆர்ன்ற வந்து இந்த ரோஸை வந்து நான் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு வந்து டிஹெச்ன்றது வந்து இந்த காலம்ஸ். சரி, இந்த காலம்ஸ் வந்து டிஹெச். ஸோ யூஸ்ன்றது இந்த ஃபர்ஸ்ட் ரோ உள்ளுக்கும் யூஸ்ன்ற அந்த காலமும் அதே போல எக்ஸ்டெண்டட் அந்த காலமும் வருது. ஸோ அதை வந்து நாங்க டிஹெச் சரி டிஹெச்ன்றது வந்து நாங்க டைப் பண்ணணும். ஸோ இதே வந்து நான் ஓட்ரு செஞ்சு கொள்றேன். ரோஸே. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நாங்கள் டிஹெச்சை வந்து இது பண்ணணும். டிஹெச் ஃபர்ஸ்ட் காலம் நான் ஃபர்ஸ்ட் சீண்டு போடுறேன். டிஹெச் க்ளோஸ். ஸோ செகண்ட் காலம் இது ஒசக்கு அடிச்சான்றதும் பிரச்சனை இல்லை. இதோட சேர்த்து இப்படி அடிச்சாண்டாலும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். இது செகண்ட் காலம். ஸோ சின்ன என்ன சார் ஒரு மிஸ்டேக் கொண்டு இருந்தாலும் இந்த கோடிங்ஸ் வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் இருக்குது, செகண்ட் காலம் இருக்குது. இந்த உங்களுக்கு பார்த்தா விளங்கும், நடுவால பிரிவுபட்டு இருக்குது. இன்னொரு தேர்ட் காலம் வேணும்டா அதுவும் சேம் வே டிஹெச் உள்ளுக்கு வந்து அடிக்கிறது தான். டிஹெச் உள்ளுக்கு தேர்ட் காலம். சரி, இந்த பார்டருக்கு ஆர் வந்து மிஸ்டேக் ஆயிருக்குது. ஸோ வந்து பார்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணல. சரியா, இப்போ நான் பார்டருக்கு இது பண்ணோன்னு இப்போ பார்டரும் வந்தீங்க. ஸோ இதே போல நான் செகண்ட் வரைக்கும் வந்து இதே வந்து நான் டைப் பண்றேன். ரெண்டாவது இதுக்கும் தேர்ட் இதுக்கும் இதே வந்து நான் டைப் பண்றேன். ஸோ உங்களுக்கு விளங்கும், இந்த ஒரு டேபிள் சிம்பிள் டேபிள் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த பார்டரை நான் மாத்துற நேரம் நான் 3 கொடுக்குறேன் பார்டருக்கு. இந்த பார்டர்ஸ்ட தடிப்பங்கள் வந்து மாறும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. நாங்க இதுவரையும் பார்த்த
ஒரு சிம்பிள் ஒரு இதொண்டு வந்து எப்படி வெப்சைட் ஒன்று எப்படி செய்கிறேன்றது. ஓகே, ஸோ நான் அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காட்டியிருந்தேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் இன்றைக்கி செஞ்சிருக்கேன். எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டுன்றது, அடுத்து வந்து எப்படி ஒரு இமேஜ் ஒன்று போட்டுன்றது, அடுத்து ஒரு பந்தி உண்டு, அதே போல் ஹைப்பர் லிங்க் உண்டு, அதே போல் வரிகள் வரிகள் மீன் லிஸ்ட் ஒன்று எப்படி செய்கிறன்றது, அதுக்கு பிறகு டேபிள் ஒன்று எப்படி செய்கிறன்றது. ஸோ டேபிளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். தட் மீன் டேபிளில் என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணனா, நான் ஒரு சின்ன ஒரு என்கிட்ட ஆன்லைனில் உங்களுக்கு கூகுளில் அடிச்சாண்டாலும் வரும், ரசாஸ் இல்லை ஐசிடி ரசா மல்ஹர்டீன்ஸ் HTML அடிச்சோன்னா உங்களுக்கு கூகுள்லேயும் எடுத்துக்கொள்ள எளிமைக்கும் இந்த இது ஒன்று இருக்குது. சிம்பிள் ஷார்ட் நோட்ஸ் ஒன்று இருக்குது, உங்களுக்கு அதை வந்து தேவையான எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் பேசிக் விஷயங்களை தான் நான் இன்றைக்கி உங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். என்ன சார் டவுட்ஸ் என்ன சார் இருந்தேன்டா கேளுங்க. அதில் போர்டர்ஸ், பேக்ரவுண்ட் கலர்ஸ் அதுகளெல்லாம் ஈஸியாக வந்து மாற்றலாம். ஸோ நான் இதோட வந்து என்னோட இந்த கிளாஸை வந்து முடிச்சு கொள்கிறேன். ஸோ ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. எனி டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். விளங்காத விஷயங்கள் இந்த வீட்டில் மெஷின் இருந்தேன்டா, கம்ப்யூட்டர் இருந்தேன்டால் மாத்திரம் அவங்களை செஞ்சு பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸை கரெக்ட் பண்ணி வாங்கணும் ஒன்றும் இல்லை. ஸோ இருந்தால் செஞ்சு பார்க்கலாம். இல்லை நாங்கள் ஸ்கூல் தொடங்கினா நாங்கள் ப்ராக்டிக்கல் லேபில் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. என்ன சரி டவுட்ஸ் என்ன சார் இருக்குதா?